3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்திற்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு. அதாவது, நாங்கள் தான் சுப்ரீம், எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் கோர்ட்டுக்கு மேலே. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச் ராஜான்னு ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவன் சொன்னான் இல்லையா, ஹைகோர்ட்டாவது நான் அடுத்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டான், போயிட்டு மன்னிப்பு கேட்டான், அதெல்லாம் வேறு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு எப்போதுமே உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாங்கள் வைக்கிறதாண்ட சட்டம், மற்றதெல்லாம் பிறகுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்கு. அதாவது, நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு வருடக்கணக்கில் சட்டமன்றத்தில் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்கள், 10 மசோதாக்கள், அதை கிடப்பில் போடுற வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய RN ரவி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். கூடுதலாக குடியரசுத் தலைவருக்கும் அதில் தொடர்பு இருந்தது. இதையொட்டி உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சென்றது. அதற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சொன்னது. என்னது? அதாவது 3 மாதத்துக்குள்ளே இது தொடர்பான விஷயங்களை முடிவு பண்ணிக்கணும், இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதிகபட்சம் உங்களுக்கு 3 மாதம்தான் அப்படின்னு RN ரவிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் கெடு விதித்த நிகழ்வை பார்த்தோம். இதை ஒட்டி தான் ஜெகதீப் தன்கர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கெல்லாம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் இதிலிருந்து ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் பாஜக இந்தியாவினுடைய சட்டத்தை மதித்திருக்கிறார்களா? கிடையாது. சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். இப்போ சபரிமலையில் பெண்களை கொண்டு போகலாம், பெண்களுக்கு போகலாம், சபரிமலை ஐயப்பனை பெண்கள் பார்க்கலாம், தரிசிக்கலாம். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன உத்தரவு. இந்த வழக்கை தொடுத்தது யார்? இப்படி ஒரு வழக்கு தொடுத்தது RSS காரன் தான். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பழைய வரலாறு. இப்போ இதில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அங்கு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? RSS தான். யாராவது மறக்க முடியுமா? மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே முஸ்லீம் பெண்களை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலாக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படிங்கிறத பாருங்கள். இவர்கள் சட்டத்தை என்றைக்குமே மதித்ததில்லை. ஆட்சியில் இருக்கும்போதே இப்படி ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பான வழக்கு. அதில் நீதிமன்றம் விசாரிக்க போகுதுன்னு தெரியும் போது இரவோடு இரவாக மோடி என்ன பண்ணுறாரு? தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் இல்லையா? இது நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்களேன். இப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. மன்னிக்கவும், பாபர் மசூதியை தொடக்கூடாது, இந்த தீர்ப்பு வர வரைக்கும் தொடக்கூடாது அப்படிங்கிற இது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனால் அதையும் மீறி RSS காரம் பூரா போய் அந்த பாபர் மசூதியை இடிச்சானுங்களா இல்லையா? இப்படி நம்ம ஒரு எண்ணிலடங்காத விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். இன்றைக்கி புல்டோசர் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்னமும் திரும்ப யோகியும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் அப்பாவி மக்களுடைய வீடுகளும் வாழ்விடங்களும் இடிக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ இவனுக்கு என்றைக்குமே சட்டத்தை மதிக்க மாட்டானுங்க. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவனுங்களுடைய நினைப்பு என்னென்னா, RSSனுடைய நினைப்பு என்னென்னா, நாங்களாம் சட்டத்துக்கு மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ குடியரசு துணைத் தலைவரை வச்சு ஏன் RSS காரன் பேசியிருக்கிறான்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவரோ குடியரசுத் தலைவரோ இது தொடர்பான ஒரு விஷயத்தை பேசினா அவங்க மேலே வழக்கோ இல்லை அவர்களை கைது செய்வதோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. RSS காரனுக்கு பயம். இப்போ உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி காரன் தான் இந்த மசோதாக்களை கிடப்பில் போட விட்டது. RN ரவியிலேருந்து நம்ம ஒரு பட்டியல் போடலாம். அப்போ உண்மையிலே அவன் எதிர்க்க வேண்டியது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தான் சொல்லணும். இது சட்டத்துக்கு எதிராக இதை கருத்து இருந்தால் சொல்லணும். ஆனால் இவர்களெல்லாம் பேசாமல் இருந்துட்டு ஜெகதீப் தன்கரை வச்சு பேசியிருக்கிறாங்கன்னா RSS காரங்களுக்கு பயம், பிஜேபி காரனுக்கு பயம். அதனால் அவரை வச்சு பேசியிருக்கிறாங்க. இதுதான் இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ குடியரசுத் தலைவர்லாம் பேசுகிறாரு, துணை குடியரசுத் தலைவர்லாம் பேசுகிறாரு. ஓகே, நீங்கள் நல்லா பேசுகிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ சட்டம் அப்படிங்கிற போது நமக்கு தெரியும், அது பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் நிறைவேற்றப்படக்கூடியது இல்லையா? 2 அவைகளிலும் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் தான் சட்டம் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய இறுதி முடிவை குடியரசுத் தலைவர் எடுப்பார். ஆனால் இதே பாராளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவிற்கு ஏன் திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய குடியரசுத் தலைவரை பாஜக RSS காரர்கள் புறக்கணித்தார்கள்? ஏன் கொண்டு வரல? சரி, இதெல்லாம் விடுங்க. திரௌபதி முர்முவுக்கு முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார் இல்லையா? பாஜக நியமித்த ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார் இல்லையா? நம்மளுக்கு இருந்தார் இல்லையா? அவர் ராஜஸ்தான் கோயிலுக்கு போனார், ஞாபகம் இருக்கா?
அங்கே அவருக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லணுமா உங்களுக்கு? அன்றைக்கு பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தோ யாராவது ஒருத்தர் அந்த அநீதிக்கு எதிராக மோடியோ அமித்ஷாவோ யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? கிடையாது. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் நீங்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரியும் இந்திய மக்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்துத்துவ ராஷ்டிரம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட திட்டம். இந்த 100 வருட திட்டத்திற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பது எது? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அதிகாரம், இதை முழுசாக கையில் எடுத்துக்கணும். மாநிலங்கள் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொன்னேன், இன்றைக்கெல்லாம் ஒரு கார்ப்பரேஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட மாநிலத்திற்கு இல்லாத அளவிற்கு மோடி கடந்த 12 வருடங்களாக பல்வேறு விதமான இவர்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். ஏன்னா இதெல்லாம் மெல்ல 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 இந்துத்துவ ராஷ்டிரம் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து வைக்கிறது. செங்கோலை கொண்டு வச்சாச்சு. எல்லாத்தையும் மெல்ல 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 நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பையே இல்லை அதெல்லாம் எப்படி அவங்க சொல்லுவாங்க? குடியரசுத் தலைவர்லாம் இங்கே குடியரசுத் தலைவர்லேருந்து, மோடியிலேருந்து, அமித்ஷாவிலேருந்து, ஆர்எஸ்எஸ்காரன்லேருந்து, சாதாரணமான எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் வரையிலும் ஒரே சட்டம்தான். சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமந்தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சுன்னா அது பண்ண வேண்டியது தான். அதை பண்ணுங்க, வேறு வழி இல்லை. இப்போ இதற்கான மனுவை திரும்ப அளிக்க போகிறதாக அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு அது குடைச்சலை கொடுக்கறது, பயத்தை கொடுக்குது இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய இந்துத்துவ ராஷ்டிரத்தை கொண்டு வர்றதுக்கு பல்வேறு விதங்களில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் இடைஞ்சலாக இருக்குது. தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன பண்ண? எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், ஒரு சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் மக்களுடைய நலனுக்கான ஒரு மசோதா உருவாக்கியிருக்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு நிறைவேற்றிருக்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த வேலையும் தமிழ்நாடு செய்யலை, திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யலை. அப்படி இருக்கும்போது அதை ஒப்புதல் கொடுக்க வேண்டியதானே உன்னுடைய பொறுப்பு. நீ 1 நாளா 2 நாளா எத்தனை வருஷம் நீ இழுத்தடிக்கிற? ஆனால் அதே நேரத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்த இல்லையா, அது 2 நாள்லேயே நீ அப்ரூவல் பண்ணிடுறீங்க இல்லையா? இன்றைக்கி வருது, பார்லிமெண்ட்டத்தில் வருது, 2 நாளில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. மத்திய பிரதேசத்தில் ஒரு மதராசி இடித்து தகர்க்கப்படுகிறது. எல்லாம் எவ்வளோ வேகமாக நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்றுனா எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் மக்களுக்குன்னா, மக்களுடைய விஷயங்கள்னா எத்தனை மாதங்களாக துணைவேந்தர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. புரியுது ஆர்எஸ்எஸ்க்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமே இதுதான். அப்போ அது இன்றைக்கி ஜெகதீப் தன்கர் சொன்னது ஒரு விதத்தில் நல்லது தான். நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் சொன்னது அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு விவாதமாகட்டமே. இவங்க மேல் மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.